குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? டாஸ்மார்க் என்கிறார்கள், அதை பற்றி கொஞ்சம் பேசலாமா? கவர்மெண்ட்டு நடத்துது தமிழ்நாட்டில். பெங்களூரில் கவர்மெண்ட்டு நடத்துகிறதா தெரியல. ஏன் ஆந்திராவிலையும் அது மது விலக்கு பற்றி இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் மது விலக்கு இருக்க வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். உலகத்தில் நிறைய நாடுகள் இருக்கிறது. அங்கேயும் எல்லோரும் குடிக்கிறார்கள். கொஞ்சம் பேர் குடிக்கிறார்கள், கொஞ்சம் பேர் குடிக்காமல் இருக்கிறார்கள். அதே நிலைமை தான் இந்தியாவிலும், ஏன் தமிழ்நாட்டிலும். அது குடிப்பது சோஷியல் டிஸார்டர் என்று வீட்டில் தெரியும். அதனால் வீட்டில் குடிக்காமல் வெளியே குடிப்பார்கள். சைலண்ட்டாக வந்து படுத்துக்கொள்வார்கள். அப்படித்தான் நடக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கை என்றால், தமிழ்நாட்டில் அரசாங்கமே அதை எடுத்துக்கொண்டு நடத்துகிறது. அது யாருடைய செயல்பாடு தெரியுமா? ஜெயலலிதா ஏற்படுத்திய, அதில் தனியார்கள் நிறைய சம்பாதிக்கிறார்கள் என்ற வைத்தியத்தில் அரசுடைமை ஆக்கினார்கள். இப்போது அரசு கொள்ளையடிக்கிறது என்கிறார்கள். இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. வெளிநாட்டில் அதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? சூப்பர் மார்க்கெட்டில் சாதாரணமாக மதுவை விற்கிறார்கள். யாருக்கு விற்க வேண்டும் என்ற நிர்ணயம் அங்கே இருக்கிறது. அது அவங்க கடைபிடிக்கிறார்கள். அங்கே உயர்ந்த ரக பொருளும் வைத்திருக்க நிறைய விற்கிறாங்க. ஆனால் அங்கே குடித்து விட்டு ஒரு சிலர் மயங்கி தெருவில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் யாரும் கூப்பாடு போடவில்லை. ஆனால் தமிழ்நாடு மட்டும் மது குடிக்கிறார், அது கூடாது. டாஸ்மாக் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது. என்ன கூத்து என்றே தெரியவில்லை. கோயில் பக்கத்தில் இருக்கிறது. கோயில் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. கோயில் இல்லாத இடம் எங்கே இருக்குது? 10 அடிக்கு ஒரு கோயில் இருக்குது. இது டாஸ்மார்க்கு முக்கியமில்லை, சும்மா பேசினாத அதே பேசி கொண்டு இருக்கணும். நான் குடிப்பதில்லை, மற்றவர்களும் குடிப்பதில்லை. என்னுடைய சொந்தக்காரர்கள் சில பேர் குடிப்பார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை. குடித்து விட்டு தெருவில் யாரும் விழுந்து கிடக்கவில்லை. ஏழைகள் குடித்து விட்டு ஏமாறுகிறார்கள் என்கிறார்கள். ஆனால் அங்கே டாஸ்மார்க் கவுண்டரில் போய் பாருங்கள், ஏழைகளாக வாங்குகிறார்கள். எல்லோரும் தான் வாங்குகிறார்கள். அவன் என்ன வேலை சொன்னாலும் கொட்டி கொடுத்துட்டு தான் வாங்குகிறாங்க. அது ஒன்றும் அங்கே கேள்வியை கேட்குறதில்ல. அது மேல் கொண்டு வச்சு விற்கிறாங்க. அதெல்லாம் ஏன் கொடுக்காம வாங்க, வாங்கிடுவாங்க பணத்தை போட்டு. அது ஏன் கேள்வி கேட்கணும்? இப்படி முரண்பட்ட கொள்கை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மதுவை யாராலும் எந்த காலத்திலையும் ஒழிக்க முடியாது. அது இருந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதை நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும். குளிர்ந்த நாட்டில் அது தேவைப்படுகிறது. வெயில் சூரிய அதிகமாக இருக்கிற சூடு இருக்கிற அதனுடைய தாக்கம் அதிகம், அவ்வளவுதான். ஆப்பிரிக்காவில் குடிப்பது இல்லையா? அமெரிக்காவில் குடிப்பது இல்லையா? சவுத்தராவில் குடிப்பது இல்லையா? சிங்கப்பூரில் குடிப்பது இல்லையா? எல்லா ஊரிலும் தான் குடிக்கிறார்கள். குடித்து பாழடையக்கூடாது என்றது தான் கணக்கு. சும்மானா டாஸ்மார்க்கு கவர்மெண்ட் நடத்துது, தனியார் இடம் தான் கொடுத்து பாருங்களேன். அது முன்னே அப்படி தான் இருந்தது. அப்போவும் தான் குடித்தாங்க, அப்போவும் தான் தெருவில் விழுந்து கிடந்தாங்க. இதெல்லாம் முறைப்படுத்த முடியாத காரியம். அதுதான் என்னுடைய ஸ்டாண்டு.